தேவன் என்னை அபிஷேகித்த நாள் முதல் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பத்தையும் தந்தார். அது நாளுக்கு நாள் வளர்ந்து என்னை நெருக்கிக் கொண்டே இருந்தது. நான் ஆண்டவருக்காக என்னுடைய வேலையோடு கூட ஊழியங்களும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கடந்த ஜூன் மாதம் வரையிலும் நான் MNCயில் ஹெட் ஆஃப் ஆபரேஷனாக உயர்ந்த பதவியிலும் நிறைந்த சம்பாத்தியத்துடனும் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஏப்ரல் மாதத்தில் தேவன் என்னை தெளிவான தரிசனத்துடன் மற்றும் அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நான் செய்ய வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு இணங்கி செவி கொடுத்து என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது அவருடைய சித்தத்தையும் ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது The outer things are almost gonna be over. You see God has been so gracious to build this worship center. The worship center இதுவரைக்கும் ரைஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தபடியால் நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் மனம வந்து இதற்கு உதவ முன் வந்தார்கள். தேவன் எழுப்பின ஒவ்வொரு கரத்திற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நிமித்தமாக அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் மகா பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கும் இக்கூடம் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக உள்வேலைகள் இருக்கிறது. கர்த்தர் அவைகளையும் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசித்தேன். தேவன் அழைத்தவர், உண்மையிலவர், சகலத்தையும் அவரை செய்து நடத்துவார். ஆமென்.